வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்னியோட வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் வீடியோ இது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது பார்த்தாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது சீட் கணபதி அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன். இது வந்து தர்மபுரியிலேருந்து இது வந்திருக்கு. இது நான் வாங்கினேன். இது பிள்ளையார வெளியில் எடுத்துட்டு பாக்கிலாம் பேசலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விநாயகர் வந்து சீட் கணபதின்னு பேர். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன். ஈகோ ஃப்ரெண்ட்லி. இப்போ நம்ம எல்லோரும் கணேஷ் சதுர்த்தி வருதுன்னா நம்ம எல்லாருமே பிள்ளையார் வாங்குவோம், மண் பிள்ளையார் வாங்குவோம். அதுக்குண்டான காரண காரியங்கள் நான் முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன், ஏன் நம்ம களிமண் பிள்ளையார் வாங்குகிறோம் அப்படிங்கிறது. பட் இப்போ நவடேஸ் எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா, விசர்ஜனம் பண்ணுறதே எல்லோரும் கடலில் கொண்டே போடுறோம். அப்படி இல்லாமல் இது நம்பாத்துக்கு வந்த பிள்ளையாரை நம்பாத்துலேயே வந்து ஒரு பக்கெட்குள்ளே விசர்ஜனம் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தண்ணியை மட்டும் நீங்கள் கொட்டிட்டு இதை ஒரு பூத்தொட்டியில் கொட்டினேன்னா அழகாக அதுலேருந்து ஒரு செடி வரும். ஸோ நம்பாத்துக்கு வந்த பிள்ளையார் நம்பாத்துலேயே இருக்கார் அப்படின்ற மாதிரியும் இருக்கும், ஈகோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதுலேருந்து என்ன செடி வேணாலும் வரலாம். மோஸ்ட்லி நிறையா எனக்கு வந்து 2 வருஷமாக நான் இது பண்ணினதில் துளசி செடியெலாம் தான் வந்தது. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் ஆற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ஆற்றுலேயே துளசி இருந்ததுன்னா அதுலேருந்து வர ஒரு ஆக்சிஜன் எல்லாம் வீட்டில் இருக்கிற வாழ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன். ஸோ அப்படி இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது நான் வந்து இதை எதுக்கு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் இதை வாங்கிட்டேன். ஈகோ ஃப்ரெண்ட்லி விநாயகர் இது. இது வந்து நீட்டாக வந்திருக்கு, ஒன்றுமே இதாகலை, நல்லா பேக் பண்ணி அமைச்சிருந்துருக்கா. சைடெல்லாம் நிறையா தர்மக்கோல்லாம் கொடுத்து வெக்கெல்லாம் வச்சு நல்லா நீட்டாக பேக் பண்ணி அமைச்சிருக்கா, தர்மபுரியிலேருந்து வந்திருந்தாலும். ஸோ இப்போ இந்த விநாயகர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவாள்லாம் நினச்சேன்னா, இதோட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதோடு இல்லாத ஒரு கோட் ஒன்று இருக்குது. அந்த கோடில் வந்து டைப் பண்ண வேண்டியது YOGA இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் YOGA 05 அப்படின்னு போட்டேன்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டோட இந்த விநாயகர் கிடைக்கும். மோரோவர் அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வைஃபை போடுறது தவிர நவ் அப்படின்னு போட்டேன்னா 2 நாளில் உங்களுக்கு விநாயகர் வந்துடும். லேட்டர் அப்படின்னு சொல்லி போட்டேன்னா விநாயகர் சதுர்த்திக்கு 1 day பிஃபோர் ஆர் 2 days பிஃபோராக உங்களுக்கு விநாயகர் வரும். உங்கள் சௌகரியம் போல் நீங்கள் வாங்கிக்கலாம். யாருக்கெல்லாம் தேவையோ, யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்குமோ நீங்கள் நிச்சயமாக இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம பாத்துக்கு வந்து நம்ம இவ்வளோ தூரம் பூஜை பண்ணி எல்லாம் பண்ணுற விநாயகர் நம்ம கடலில் கொண்டே கரைக்கிறோம் அப்படின்றது இல்லாமல் இதை வந்து ஒரு பக்கெட்குள்ளே நீங்கள் நல்ல புதுசாக இருக்கிற ஒரு பக்கெட்டோ இல்லை ஒரு பெரிய பாத்திரமோ வச்சு அதுக்குள்ளே இவர் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டேன்னா 40 minutesல இவர் கரைஞ்சி போயிடுவார். மேலே இருக்கிற தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துட்டு நீங்கள் இந்த ஒரு தொட்டியில் கொட்டிட்டு மேலே கொஞ்சோண்டு மண்ணையும் போட்டுட்டு வச்சேன்னா வித்தின் 2-3 daysல உங்களுக்கு இது மேலேருந்து செடி வர ஆரம்பிக்கும். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சீடும் இதோட கொடுத்துருக்கா. இந்த விநாயகருக்குள்ளே என்ன சீடு போட்டிருக்காளோ அந்த சீடை வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொடுத்துருக்காவா. ஸோ இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் தேவையோ கண்டிப்பாக இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த விநாயகரை வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி கிட்டக்க வந்து நான் சொன்னேன்னா உங்களுக்கு இதை ஆர்டர் பண்ணி வாங்கிறதுக்கு டிலேட் ஆகிடும். அவளுக்கும் ஆர்டர் ரொம்ப லாஸ்ட் மினிட்டில் வந்ததுன்னா கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால இதை முன்னாடியே உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோவாக கொடுத்துட்டேன். கண்டிப்பாக நிச்சயமாக இந்த விநாயகரை எல்லோரும் யூஸ் பண்ணி சந்தோஷமாக உங்கள் ஆத்துலேயே உங்களோட விநாயகரை கூடவே வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ விநாயகர் யாருக்கெல்லாம் இந்த விதை விநாயகர் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லோரும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி. நன்றி, வணக்கம்.